மவுண்ட் ரோட் தர்காவில் உரிமை மீட்பு போராட்டம். சென்னை மவுண்ட் ரோட் தர்காவில் வக்பு வாரியத்தில் அராஜக போக்கை கண்டித்து ஜனநாயக முறையில் உரிமை மீட்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய டிரஸ்டிகளான பி. அன்வர் பாஷா, ஜி. முகமது அப்துல் வாஹித் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சுமார் 80க்கும் மேற்பட்ட டிரஸ்டிகள் உள்ள மவுண்ட் ரோட் தர்காவை வக்பு வாரியம் அராஜக முறையில் சையத் மசாதுருதீனை 3 மாதத்திற்கு தற்காலிக முத்தவல்லியாக நியமித்தது என்றும், ஆனால் அவர் 5 ஆண்டுகள் கடந்தும் தற்போது வரை சட்டத்துக்கு புறம்பாக அவரே நீடித்து வருகிறார். அவர் மீது எண்ணற்ற புகார்கள் அளித்தும் வாரியம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவருக்கு சாதகமாகவே உள்ளது. அதேபோல் எங்களுடைய பங்கு நாட்களில் எங்களை அங்கு அமர வைக்காமல் வெளியாட்களை கொண்டு அடிப்பதும், பல வழக்குகளில் ஈடுபட்டு கைதான வாட்ச்மேனை வேலைக்கு அமர்த்தி எங்களுக்கு எல்லையில்லா தொல்லைகளையும், தர்காவுக்கு வருகின்ற பக்தர்களையும் தகாத வார்த்தைகளில் பேசி வருகிறார். எங்களுக்கு வரவேண்டிய பங்குகளை சையத் மசாதுருதீன் துணையோடு வக்பு வாரியம் பணத்தை எடுத்து சென்று பல வருடங்களாக கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்றுதான் ஜனநாயக முறையில் உரிமை மீட்பு போராட்டம் நடத்துகிறோம். இந்த தர்கா புகழ் பெற்றதாகும். மேலும் துணை முதல்வர் தொகுதி என்று தெரிந்தும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது மிக வேதனைக்குரியதாகும். இதற்கு ஒரு முடிவு வரவில்லை என்றால் எங்களுடைய 80 டிரஸ்டிகள் குடும்பத்துடன் மிகப்பெரிய உரிமை மீட்பு போராட்டம் நடைபெறும் என்று கூறினார்கள். இதில் மற்ற டிரஸ்டிகளான ஆண்கள், பெண்கள் அதிக அளவில் உடனிருந்தனர். மவுண்ட் ரோடு தர்கா ட்ரஸ்டி 80க்கும் மேற்பட்ட ட்ரஸ்டிங்க இருக்கிறாங்க. எல்லாமே முத்தவல்லிங்க. சையத் ஜலீல் பாய், ஜலாலுதீன், வாஜித் பாய், முகமது அப்துல் வாஜித், அன்வர் பாஷா, இன்னும் பல ட்ரஸ்டிங்க, ஃபசல் பாய், சுபான் பாய், நிறைய பேர் ட்ரஸ்டிங்களாக இருக்கிறோம். இது எங்களுடைய உரிமைகளை வக்போர்டு சரிக்குது. இது எங்களுடைய வாரிசு ட்ரஸ்ட்டுங்க. இது இந்த வாரிசு ட்ரஸ்டில் வக்போர்டு மூக்கம் நுழைக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஆனால் அவங்க பெரியவங்க உண்டியலுக்காக வக்போர்ட 7% உண்டியல் மட்டும்தான் அவங்க பார்க்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வக்போர்டு எங்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயே போந்து குழப்பங்களை உண்டு பண்ணி சையத் மசாருதீன், சையத் மஜருதீன், சையத் சாதிக் என்றவங்களை வச்சுக்கிட்டு எங்களை கொஞ்சம் தொல்லை இல்லைங்க, மிகப்பெரிய அராஜகங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய முறையில் டேன் டெஸ்டின்ட்டு எங்களுடைய முறை இருக்கு. அந்த முறையில உட்கார விடாம எங்களை வெளியேற்றி எங்களை அவமானப்படுத்துவதும், ரவுடிகளை வச்சுக்கிட்டு எங்களை அடிக்கிறதும், திட்டுறதும், எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிற வாட்ச்மேன்களை வச்சு எங்களை அவமானப்படுத்தணும்ட்டு எங்களை கண்ணிய குறைவா நடத்துறதும், இது எல்லாமே வாடிக்கையா இருக்கு. இது எல்லாத்தையும் வக்பு வாரியத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு அதிகாரிகிட்டே நாங்கள் போய் மனு கொடுத்துருக்குறோம். எந்த அதிகாரியும் எங்கள் பேச்ச கேட்கல. ஆகையால எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெறணும்னு சொல்றதுக்காக மவுண்ட் ரோடு தர்கால வக்பு வாரியத்தை சந்தித்தோம். வக்பு வாரியத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிற தற்காலிக முத்தவல்லி 3 மாசத்துக்கு நியமிச்சிருக்கிறாங்க. அவர் 5 வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்கிறார். அவர் தான் நிரந்தரமா இருப்பாருன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே அவரு முத்தவல்லியா இருக்கக்கூடாது. அவர் கையெழுத்து போட்டு நாங்க பணம் வாங்கணும்ன்றது அந்த எந்த ஒரு ஆர்டரும் இல்லை. இது சட்டத்துக்கு புறம்பான செயலா இருக்கிறதுனால இது வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். சையத் மசாருதீனையும் வக்போர்டையும் வன்மையா கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. இந்த போராட்டம் இன்னும் வீரியமா அடையாம தடுக்கணும்னாக்க எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும். ஆகவே இந்த போராட்டம் எங்கள் உரிமை போராட்டம். இது எங்களுடைய குடும்ப போராட்டம். இது இன்னைக்குதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நடக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்ட்டு இருக்கிற ட்ரஸ்டிகள்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி சாலை மறியல் பண்றதோ இல்லை, இது எங்களால சிஎம் லெவலுக்கு இது அவங்க கண் பார்வைக்கு போய் இது சேரணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. மக்களுக்கு சிரமம் கொடுக்கணுன்றது எங்களுடைய வேலையில். அதனாலதான் எங்களுடைய இடத்துல நாங்கள் உள்ளிருப்பு போராட்டமா நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியாகும். அவர் தொகுதியிலே இந்த மாதிரி நடந்து இருக்குது. அரசு அதிகாரிகள் அவங்க கண் பார்வைக்கு தெரியாம அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு தான் இதனுடைய போராட்டம். எங்க போராட்டம் வீரியம் அடையாம இருக்கணும்னாக்கா எங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி எங்களுடைய குறைகளை தீர்க்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கிறோம். எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியுதுங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன அவங்ககிட்ட வாங்கிக்கணும் இருக்குங்களா? மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பிஸியா இருக்கிறாங்க. சிஇஓ ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, சேர்மன் பிஸியா இருக்கிறாரு. கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க போயிட்டு ஒரு பேப்பர் நீட்டி இதுதாங்க டைம் பண்ணுங்க போட்டுடுறாங்க. சேர்மனை நாங்க போய் பேசணும், பல மனுக்கள் கொடுத்தோம், எந்த பதிலும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அடிமட்டத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாருங்க,
சீர்கண்ட பாருங்கன்றாங்க. எங்களுடைய ஃபைலுங்க நாங்க கொடுத்திருக்கிறது ஒரு புக்கு நிறையா இருக்கு, ஃபைலு இருக்குங்களா, காட்டினா எங்கிட்ட தான் இருக்குது. அக்ளாமெண்ட் கார்டு எல்லாம் போட்டாச்சு, சிஎம்முக்கு அட்வான்ஸ் ஆச்சு இருக்குங்களா, கமிஷனர் ஆஃபீஸும் கொடுத்தாச்சு. இதே இடத்துல வளாகத்துல எங்களுடைய கடையை தூக்குனாங்க இருக்குங்களா, ரவுடிகளை வச்சு எங்களை அடிச்சாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா புகார் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரெப்ரசன்டேஷன்ல மீறி நாங்கெல்லாம் எல்லாம் போய் முறையிட்ட பிறகு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்க கோர்ட்ல போட்டிருக்கோம். கோர்ட்டும் இது விஷயமா நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லி 2 மாசம் ஆகுது. இன்னைக்கு வரையும் விசாரணை இல்லைன்னா நாங்க என்னதான் பண்ண முடியும்? வக்பு வாரியம் மூலமா எங்களுக்கு சிஇஓ தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அப்படி சொல்லாத பட்சத்துல நாங்க 2 நாள் இந்த போராட்டத்தை பார்ப்போம். 3வது நாள் சிஎம் அவர்களையோ இல்ல இங்க இருக்கிற எம்எல்ஏ அண்ணன் உதயநிதி அவர்களையோ சந்திச்சு இந்த மனுவை நாங்க கொடுப்போம். அன்வர் பாஷா, மவுண்ட் ரோட் தர்கா ட்ரஸ்டி, முகமது அப்துல் வாஜித், மவுண்ட் ரோட் தர்கா ட்ரஸ்டி.